ஹாய் அனைவருக்கும் வணக்கம். கேமலா ஸ்ரீராமுலு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இங்கே பாருங்கள், டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு தான். எனக்கு சின்ன சின்ன வேலைகள் தான் செய்கிறேன். இதுவும் செய்யலாம். நமக்கு உடம்பு வந்து சோம்பேறியாக இருக்கும். அப்படியே படுத்துக்கின்னு இருக்கணும் போல தோணும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாக்கா ஏதோ நம்மளால் முடிஞ்ச வேலை செய்கிறேன். இது வந்து வாஷிங் மிஷினில் துணி போடல போல் இருக்காவ போட்டிருக்கா. எல்லாம் கட்டி போட்டு வச்சுக்குதுங்க பசங்கள்லாம். முன்னே வந்து குளிச்சுட்டு எல்லாம் போட்டுருவாங்க. இது அவள் தான் போடுவாள். எனக்கு இதெல்லாம் போட தெரியாது. இதை வந்து வாஷிங் மிஷினில் முடிச்சிட்ட உடனே துவைச்ச உடனே இங்கே வந்துடும். இதுதான் ட்ரையர் மிஷின் போலகுது. இதை வந்து இதுக்குள்ளே நேற்று போட்டிருக்கா. அந்த துணியெல்லாம் நேற்று போட்டதுனால இதை ட்ரையர் ஆகிடுச்சு. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுமா, காய வைக்க. இது காஞ்சி போச்சு, நம்ம பெட்ரூமில் எடுத்துகிட்டு போட்டு நான் மடிச்சிட்றேன்னா, நான் வெளியில் வந்து இது இரும்பால் ஒரு ஸ்டாண்டு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாண்டில் போய் வெயில் படுற மாதிரி காய வச்சுடுவேன். காய வச்சா அந்த ஸ்மெல்லாம் போகும் இல்லையா, ஸ்மெல்லெல்லாம் போகும். அதனால் எடுத்துன்னு அந்த வெயிலில் போட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து எடுத்துன்னு வந்து போட்டு மடிப்போம். இங்கே பாருங்கள், நான் அங்கே கையால் தைப்பேன், ஒருத்தி தானே அப்படின்ட்டு. இல்லைன்னா வாஷிங் மிஷினில் போடுவோம். ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி படையெல்லாம் சேர்த்து. இங்கே இது உள்ளே போய் படுத்துக்கலாம் பொழுது. அப்பா எடுத்துட்டேன். இதை எடுத்துன்னு போய் காய வைக்க போகிறேன். பார்த்தீங்களா? ஹாய் ஆண்டவா, இதே மூச்சா இருக்குது ராஜா. பாய். இங்கே பாருங்கள், துணி எல்லாம் அதை காய வச்சிட்டேன் பாருங்கள். ட்ரையரில் கொண்டு வந்து வெளியில் வச்சு இதான் காய வைக்கிற இடம். இங்கே போட்டுட்டேன் பாருங்கள். துணி இன்னும் கொஞ்சம் காய வைக்கணும். போட்டேன். இது கொஞ்சம் வெயிலில் காஞ்சி வச்சோம்னா எடுத்து போட்டுட்டு வேறு துணியை போட்டுருவேன். இதுதான் என் வேலை. பாப்பா பத்துக்குவா. இடம் அங்கெல்லாம் துணியெல்லாம் போட முடியாது. அவங்க வெளியே போடக்கூடாது, இங்கே தான் போடணும் அப்படின்னு. ஓகேவா? அதான் பாய்.